வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். நவகிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் நீதிமானாக திகழ்பவர் சனி பகவான். பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு. ஜோதிடத்தை பின்பற்றாதவர் கூட சனி பெயர்ச்சியின் போது அவரின் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவர். அப்படிப்பட்ட சனி பகவானின் பிறப்பு குறித்த புராண கதை பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்து மதத்தில் சனி இறைவன் தண்டனையின் கடவுளாக மிகவும் மதிக்கப்படுகிறார். அவர் ஒருவரின் தவறான செயல்களை கணக்கிட்டு அவ்வப்போது அதற்கேற்ப தண்டனைகளை வழங்குவதில் வல்லவர். இந்து மதத்தில் அவருக்கு அஞ்சாதவர் எவரும் இலர். சூரிய சித்தாந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தவறு செய்பவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனையை வழங்கும் ஆற்றல் கொண்டவர். சனி திசையில் இருக்கும் மனிதர்களுக்கு ஒருவித பயத்தை மனதில் உருவாக்குவார் சனி பகவான். அதிலும் யாரேனும் தவறான பாதையில் செல்கிறார் என்றால் அவர்களுக்கு மரண பயத்தையே காண்பித்து விடுவார். ஒருமுறை சிவபெருமானை நோக்கி சனி பகவான் கடுமையான தவம் புரிந்தார். அவரின் தவத்திற்கு பிரதிபலனாக சிவபெருமான் ஒரு வரம் அளித்தார். மனிதர்களின் தவறுகளுக்கேற்ப தண்டனைகளையும் அவர்களின் நல்ல செயல்களுக்கு வெகுமதியும் தரும் வரத்தை வழங்கினார். அதேபோன்று கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவரின் செயல்களுக்கேற்ப தண்டனையையும் பரிசையும் வழங்க சனி பகவானால் முடியும். ஒருவரின் தீய செயலுக்கு தண்டனை கொடுக்கும் வரத்தை இவ்வளவு கடுமையான தவம் இருந்து பிடிவாதமாக சிவனிடம் வாங்கியதற்கு முக்கிய காரணம் அவர் தந்தை சூரிய பகவான்தான். அவர் தந்தையின் தவறான செயலுக்கு சனி பகவான் பலியானார். இதனால் கோபம் கொண்ட சனி இந்த வரத்தை சிவனிடமிருந்து பெற்றார். தேவி சாயாதான் சூரிய பகவானின் மனைவியாவார். சனி பகவான் கர்ப்பத்தில் இருந்தபோது அவர் சிவபெருமான் மீது தீவிர பக்தியில் இருந்தார். தன் உடல், பொருள், ஆவி என அனைத்திலும் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருந்ததால் அவர் தன் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க தவறிவிட்டார். இதனால் அவரின் ஆரோக்கியம் மோசமடைந்தது. மேலும் இது அவரின் குழந்தையின் ஆரோக்கியத்தையும் பாதித்தது. இதன் விளைவாக குழந்தை மிகவும் பலவீனமாகவும் இருண்ட நிறத்திலும் பிறந்தது. தனது மகன் தன்னை போல பிரகாசத்துடனும் வலிமையுடனும் இல்லாமல் மிகவும் பலவீனமாகவும் இருண்ட நிறத்திலும் இருந்ததால் சூரிய பகவான் சனியை தன் மகனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அது மட்டுமின்றி தனது மனைவி சாயாவையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அவரின் நிராகரிப்பால் தாய் மகன் இருவரும் அவமானப்படுத்தப்பட்டு பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள். தனது தந்தைக்கு சமமான சக்தியையும் பார்வையையும் பெறுவதற்காக சனி தனது குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் தியாகம் செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார். அவரது மிகுந்த பக்தியும் நோக்கத்தால் ஈர்க்கப்பட்ட சிவன் அவருக்கு வரத்தை வழங்கினார். இதன் மூலம் அவர் தண்டனைகளையும் வெகுமதிகளையும் வழங்குவதற்கான உரிமையையும் அதிகாரத்தையும் பெற்றார். சனி பகவான் ஒரு தெய்வீக நிலையை அடைந்துவிட்டார். சூரிய சித்தாந்தத்தின்படி சனி பகவான் தீய காரியங்கள் செய்பவர்களின் மீது தனது துன்மார்க்க பார்வையை வீசும் நித்தியத்துவத்தை அடைந்தார். அவரின் சக்தியை கொண்டு எந்த கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவர்களின் செயல்களுக்கேற்ப தண்டனையையும் பரிசையும் கொடுங்க அவரால் முடியும். இந்த எல்லா சக்திகளினாலும் சனி பகவான் சுய முக்கியத்துவம் வாய்ந்தவராக வளர்ந்தார். அவர் தனது தந்தை சூரிய பகவானை தனது மிருகத்தனமான பார்வையால் தண்டித்தார். வஞ்சகமும் துரோகமும் செய்பவர்கள், பாவங்களை பற்றி பயப்படாதவர்கள், மற்றவர்களின் பொருட்களுக்கு ஆசைப்படுபவர்கள், மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பவர்கள் என யாரும் சனி பகவானிடமிருந்து தப்ப முடியாது. அவர்களின் தவறுகளுக்கேற்ற தண்டனை கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும். சனி பகவானின் கடுமையான பிடியிலிருந்து தப்பிக்க ஹனுமனை வழிபட கூறுவார்கள். இதற்கு சான்றாக 2 புராண கதைகள் இருக்கிறது. அதாவது ஹனுமன் சனி பகவானின் கர்வத்தை அடக்கி ஒரு பாடம் கற்பித்தார் என்பதும் மற்றொன்று ராவணனின் சிறையிலிருந்து அவரை எவ்வாறு மீட்டார் என்பதே ஆகும். 9 கோள்கள் அமைந்திருக்கும் நவகிரகத்தின் தலைவன் சூரிய பகவான். அவர்தான் ஆஞ்சநேயரின் குரு ஆகார். தன் குருவிற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார் ஆஞ்சநேயர். தன் குரு தட்சணையை செலுத்துவதற்காக ஏதாவது கட்டளையிடும்படி சூரிய பகவானிடம் வேண்டினார். பல வற்புறுத்தல்களுக்கு பிறகு சூரிய பகவான் தன் மகன் சனி பகவானை வீட்டிற்கு அழைத்து வரும்படி ஹனுமனிடம் வேண்டினார். சனி பகவான் வேறு எவரும் இல்லை, எனக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த மகன் என்றும் யமா மற்றும் யாமிக்கு மூத்த சகோதரன் என்றும் கூறினார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சனி பகவானை சந்திக்க ஹனுமன் புறப்பட்டார். சூரிய பகவானின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஹனுமன் சனி பகவானை சந்தித்து அவர் தந்தையின் கோரிக்கையை கூறினார். சனி பகவான் தனது தந்தையின் கோரிக்கையை நிராகரித்தது மட்டுமின்றி ஹனுமனின் தோற்றத்தையும் வாளையும் பார்த்து கேலி செய்தார். சனி லோகத்திற்கு சென்று சனி பகவானிடம் உங்களின் வழியை திருத்திக் கொள்ளுங்கள், உங்களின் அகந்தையை விட்டுவிடுங்கள் என கேட்டுக்கொண்டார். ஆனால் சனி பகவானோ எனக்கே அறிவுரை கூறுகிறாயா என கோபம் கொண்டு ஹனுமனின் தோள் மீது சனி தாவினார். சனி பகவானின் கர்வத்தை பார்த்த ஹனுமன் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். அவர் சனி பகவானை தனது வாளால் சுற்றி இருக்க ஆரம்பித்தார்.
ஒரு கட்டத்தில் சனி பகவானுக்கு வலி தாங்க முடியாமல் அழுக ஆரம்பித்தார். தன் தவறை உணர்ந்தார். தன் சக்தியை தவறுதலாக இனி பயன்படுத்த மாட்டேன் என்று வாக்களித்தார். பின்னர் தன் தந்தை சூரிய பகவானின் கோரிக்கையை ஏற்று வீடு திரும்புவதாக உறுதியளித்தார். ஹனுமானின் இச்செயலால் சனி பகவானின் உடல் முழுவதும் காயமடைந்து வலியில் துடித்தார். ஹனுமன் அவரின் வலியை குறைப்பதற்கு எண்ணெய் கொடுத்து அதனை உடல் முழுவதும் பூசிக்கொள்ளச் சொன்னார். இதனால் அவரின் வலி குறைந்தது. ஆகையால் சனிக்கிழமைகளில் ஹனுமன் பக்தர்கள் சனிக்கு எண்ணெய் ஊற்றி வழிபட்டு வந்தால் சனி பகவானின் தொந்தரவிலிருந்து தப்பிப்பார். ஆகையால் சனி பகவானின் கோபத்தை எதிர்கொள்பவர் எவரும் ஹனுமனின் உதவியை நாடினால் அவர்களை துன்புறுத்தாமல் மன்னிக்குமாறு சனியை கேட்டுக்கொண்டார். சனி பகவானுக்கு 2 மனைவிகள் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. நீலாதேவி, மாந்தா என 2 மனைவிகள் இருந்தனர். நீலாதேவி சித்திரரதன் என்ற கந்தர்வரின் மகளான சனீஸ்வர பகவானின் முதல் மனைவி. இவருடைய பார்வை சனியின் ஆற்றலை சமநிலைப்படுத்தி அதிகரிக்கிறது என நம்பப்படுகிறது. மாந்தா கலைகளின் தெய்வம் என்றும் சனீஸ்வரனின் 2வது மனைவி என்றும் கூறப்படுகிறார். இவரே குலிகன் என்ற மகனின் தாய். சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபடுவதும் அல்லது அவருக்கான விசேஷ நாட்களில் வழிபடுவதும் மிகவும் சிறப்பானது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை காலையில் ஒரு விளக்கை ஏற்றி மனமுருகி வணங்கி வந்தால் நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் நீங்குவதோடு நம் வாழ்வு சிறப்பானதாக அமையும். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சனி பகவானை வழிபடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். சனி பகவான் நம்மை பிடித்தால்தான் பிரச்சனை. நாம் அவரை பற்றிக் கொண்டு வழிபட்டால் நம் வாழ்வு செழிக்கும், துன்பங்கள் அகலும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.